அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிரான்ச் அப்படிங்கிற பர்சனல் லோன் ஆப்ல லோன் எடுக்கலாமா, இது ஒரு சேஃபான ஆப் தானா, இந்த ஆப்ல இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ப்ராசஸிங் ஃபீலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பிரான்ச் ஆப்பை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆன்லைன் லோன் ஆப்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு வித பயம் இருக்கும். ஏன்னா எந்த வித ப்ராப்பரான ரூல்ஸுமே இல்லாம தன்னிச்சையா இவங்க பண்ணக்கூடிய பல வேலைகளா இருக்கட்டும், லோனை ரெக்கவர் பண்றதுக்கு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கடந்த காலங்களில் நம்மளை ரொம்பவே பயமுறுத்தியிருக்கு. இப்போவும் இது மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த பிரான்ச் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட என்பிஎஃப்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுமே இதை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இவங்க சொல்றது உண்மைதான். என்னதான் ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட என்பிஎஃப்சியாவே இருந்தாலும் ஆர்பிஐ கடன் கொடுத்து பிஸ்னஸ் பண்றதுக்கான என்பிஎஃப்சி லைசன்ஸை மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர எந்த ஒரு என்பிஎஃப்சிக்கும் ஆர்பிஐ சைட்ல இருந்து எந்த விதமான கேரண்டியும் கொடுக்கறது இல்ல. அதனால இதை ஒரு லைசன்ஸா மட்டுமே பாருங்க. இதை எந்த விதமான கேரண்டியாவும் நீங்க எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறதையும் இவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த லைசன்ஸ் கூட இல்லாதவங்க கிட்ட நீங்க கடன் வாங்குறதுக்கு இவங்க கிட்ட வாங்குறது கொஞ்சம் பெட்டர், அவ்வளவுதான். அப்புறம் எல்லாருமே பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்மளால லோனை டைமுக்கு கட்ட முடியாம போகுது அப்படின்னா அதை திரும்ப பே பண்ண வைக்கிறதுக்கு இவங்க நம்மளை ரொம்ப மிரட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய லோன் ஆப்ஸ்ல இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரியான பயம் இருக்க தான் செய்யும். இதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க லோனை ரீபே பண்ண வைக்கிறதுக்காக ரொம்ப அக்ரெசிவெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க இப்படி சொன்னாலுமே இவங்க நம்ம கெட்டாம விடக்கூடிய லோன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுக்கு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி கிட்ட தான் போவாங்க. அப்படி இவங்க போகக்கூடிய ஏஜென்சி நம்ம கிட்ட இருந்து லோனை கலெக்ட் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணலாம். ரீசெண்டா ஆர்பிஐ சைட்ல இருந்து லோனை ரெக்கவர் பண்றதுக்கு நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் மீறி அவங்க ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா அப்ப நம்மளால அதை லீகலா ஃபேஸ் பண்ணவும் முடியும். பட் இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத தலைவலி தான். அதனால உங்களால கரெக்டான டைம்ல லோனை ரீபே பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுனா மட்டும் இந்த மாதிரியான லோன் ஆப்பை யூஸ் பண்ணி லோன் எடுங்க. இந்த ஆப்போட சேஃப்டின்னு பார்க்குறப்போ இந்த ஆப்லையுமே மற்ற ஆன்லைன் லோன் ஆப்ஸ்ல இருக்கிற மாதிரியான ரிஸ்க் எல்லாமே இருக்க தான் செய்யுது. பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான லோன் ஆப்பை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி யூஸ் பண்ணி லோன் எடுக்கிறதுக்கு இந்த ஆப் செட் ஆகுமா அப்படிங்கிறத இந்த ஆப்பை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே டிசைட் பண்ணுங்க. இந்த ஆப்ல 500 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து லோன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டியை இவங்க எப்படி டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான லோன் ஆப்ல லோன் எடுக்கிறவங்களுக்கு பெருசா கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்காது. அதனால இந்த ஆப்ல நீங்க லோன் எடுக்கும்போது இவங்க உங்ககிட்ட இத்தனை பெர்மிஷனை கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் எஸ்எம்எஸ்ஸையும் அனலைஸ் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா, அப்படி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிசைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி இந்த பிரான்ச் ஆப்பை யூஸ் பண்ணி லோன் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி திரும்ப ரீபேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ரீபேமெண்ட் ஹிஸ்டரியையும் பேஸ் பண்ணி தான் இவங்க உங்களுக்கு லோன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட மொபைல்ல எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இவங்க டிசைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களோட மொபைல்ல பெருசா எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எஸ்எம்எஸ்மே இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த ஆப்ல லோன் எடுக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்க மேக்சிமமா எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் லோன் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இவங்களே சொல்லிடுவாங்க. ஸ்டார்டிங்ல லோன் எடுக்கிறதுக்கான லிமிட்டை ரொம்பவே கம்மியா தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு டைம் நீங்க லோன் எடுத்துட்டு அந்த லோன் அமௌண்ட்டை கரெக்டான டைம்ல நீங்க திரும்ப ரீபேமெண்ட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா இவங்க உங்களோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க காமிக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மந்த் இஎம்ஐ போடுறீங்கன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லுவாங்க. மினிமம் 62 நாள்ல இருந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்க ப்ரொஃபைலோட ரிஸ்கை பொறுத்து இவங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 6% பெர் மந்த் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட லோன் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ராசஸிங் ஃபீயுமே இருக்குது. இந்த ப்ராசஸிங் ஃபீயை நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல லெஸ் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னால ப்ராடக்ட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் பிளஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த பாலிசிக்கான பிரீமியம் அமௌண்ட்டை நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ணிடுவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பாலிசிக்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய லோனோட வேலிடிட்டி வரைக்கும் இருக்கும்.
இந்த பாலிசி பீரியட்ல அதோட பெனிஃபிட்டா உங்களால டாக்டருக்கு கால் பண்ணி மெடிக்கல் அட்வைஸை கேட்டுக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம எதிர்பாராத சூழ்நிலையால உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு நீங்க தவறி போனீங்க அப்படின்னா உங்களோட நாமினிக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்புறம் அதோட பிரீமியம் இந்த 2 அமௌண்ட்டுமே நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய லோனை பொறுத்து வேரி ஆகும். இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க இங்க செக் பண்ணாமலே கண்டினியூ கொடுத்து ப்ரொசீட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட இஎம்ஐ டேட் அப்புறம் அதோட அமௌண்ட்டையும் காமிப்பாங்க. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க எந்த அக்கௌண்ட்ல உங்களோட லோன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண விரும்புறீங்களோ அந்த அக்கௌண்டோட நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்க லோனை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை உங்ககிட்ட காமிப்பாங்க. லோன் வாங்குற அவசரத்துல நிறைய பேர் கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்றது கூட இல்லை. அப்படிலாம் பண்ணாம அதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லோனை அப்ளை பண்ணுங்க. நான் ஏன் இதை ரீட் பண்ண சொல்றேன் அப்படின்னா சப்போஸ் உங்களால கரெக்டான டைம்ல லோனை திரும்ப பே பண்ண முடியாம போகுது அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீயா நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல 3% சார்ஜ் பண்றதோட மட்டும் இல்லாம நீங்க டிலே பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பர்சன்டேஜை இவங்க ஆட் பண்ணிட்டே போவாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி அதிகபட்சமா 10% வரைக்கும் உங்களுக்கு லேட் ஃபீயை சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த லோனை முன்னாலேயே க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல 6% ப்ரீ க்ளோசர் சார்ஜஸா பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான டீட்டெயிலுமே இந்த கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல தான் சொல்லியிருப்பாங்க. அதனால இதை கண்டிப்பா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லோனுக்கு அப்ளை பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு லோனுக்கு அப்ளை பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிக்கும்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இவங்க லோனை ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணி அந்த லோன் அமௌண்ட்டை நம்மளோட அக்கௌண்ட்ல குயிக்கா கிரெடிட் பண்ணி விடுறதாகவும் நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு சிலரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு 24 மணி நேரத்துக்கும் அதிகமான டைம் எடுத்ததாகவும் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுத்துட்டு அதை திரும்ப கரெக்டான டைம்ல பே பண்ணிட்டு வந்தா கூட நெக்ஸ்ட் டைம் லோன் எடுக்கும்போது அவங்க நம்மளோட லோனை அப்ரூவ் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆப்ல ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதாகவும் ப்ராசஸிங் ஃபீ அதிகமா இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, இந்த ரெண்டுமே இந்த ஆப்ல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். பொதுவாக இந்த மாதிரியான ஆன்லைன் லோன் ஆப்ஸ்ல லோன் எடுக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரியே இல்லை, கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பார்த்து அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. அப்படி இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா பேங்க்ல போய் லோன் எடுங்க. கிரெடிட் கார்ட்ஸை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கிறத கத்துக்கோங்க. உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லைனா மட்டும் ஃபைனலா இதை ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியா லோன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோன் ஆப்பை யூஸ் பண்ணி லோன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த லோனை சரியா கட்ட முடியாம போகுது அப்படின்னா இவன் போடக்கூடிய சார்ஜஸ் எல்லாத்தையுமே உங்களால தாங்க முடியாது. அதனால பார்த்து யூஸ் பண்ணி பக்காவான டைம்ல லோனை திரும்ப கட்டிடுங்க. கரெக்டா?